இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து வெளியாக இருந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 6244 காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து சொல்லியிருந்தாங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 10th படித்தவங்க ஹியூஜாக அப்ளை பண்ணக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தற்பொழுது வந்து வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வந்து இருக்கும். இந்த ஜாப் பொறுத்தவரை உங்களுக்கு தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய டெட்லைன் படி வந்து பிப்ரவரி 28, 2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இதற்கான ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாளாக இந்த டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் பொறுத்தவரை சென்னையில் இருக்குது. அவங்க தான் இதற்காக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தற்பொழுது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விஏஓக்கு மட்டுமே வந்து 108 காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 108 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுவே கிளர்க்கல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேகன்சியும் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது வந்து டைப்பிங் சர்வீஸில் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்ம் டிபார்ட்மெண்ட், ஹெர்பல் மெடிசன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய செக்ரட்டரியல் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து வேகன்சி அப்படின்னு இருக்கும். இதில் செக்ரட்டரியல் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு 1653 காலி பணிகள் வந்து இருக்குது. அதிகமான வேகன்சி இதில் தான் இருக்குது. அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது மார்க்கெட்டிங் கார்பரேஷனில் உங்களுக்கு வந்து 39 வேகன்சி இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஸ்டெனோகிராஃபர் சர்வீஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ அண்டு டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது. இதில் அதிகமான வேகன்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டரியல் அண்டு ஜுடிஷியல் மினிஸ்டரியல் சர்வீஸில் 441 காலி பணிகள் இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய அதிகமான வேகன்சி. இதற்கப்புறம் இருக்கக்கூடியது கம்மியாக தான் இருக்குது. ஒரு வேகன்சி, 2 வேகன்சி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு மேனேஜரல் சர்வீசஸ் லெவலில் உங்களுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதிகமான வேகன்சியை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு மில்க் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கார்ப்பரேட் மில்க் கூட்டுறவு பால் பண்ணையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் 34 வேகன்சி வந்து இருக்குது. இதிலே வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்பொழுது வந்து மில்க் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகன்சியும் வந்து அதே இடத்துல இருக்குது. 15 வேகன்சி வந்து இருக்குது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா லெபார்டரி அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தனியாக வந்து இதில் இந்த வருஷம் வந்து வேக்கன்சி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் வந்து மொத்தமாக வந்து எடுக்கிறாங்க. இதில் 526 காலி பணிகள் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களும் வந்து இதுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதில் வந்து அதர் சர்வீஸ் பார்க்கும்பொழுது வந்து இந்த தடவை வந்து ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்ட்லேயே வந்து டிரைவருக்கு வேகன்சி, அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் வந்து வேகன்சிலாம் ஒதுக்கியிருக்காங்க. அதிகமான வேகன்சி கிட்டத்தட்ட இது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 வேகன்சி கிட்டக்க பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். 10th படித்தவங்க வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்கு எடிட்டோரியல் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பில் கலெக்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டிகிரி முடித்தவங்க எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். WAQF போர்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிங் அண்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் பார்க்கும்பொழுது வந்து அடிஷ்னல் ஸ்கில் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிங் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்களுக்கும் தனியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மினிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் 18 வயசு இருக்கணும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரை வந்து மோஸ்ட் ஆஃப் தி போஸ்ட்டுக்கு வந்து 19,500 to 62,000 வரைய சேலரி இருக்குது. மீதி இருக்கக்கூடியதுக்கு வந்து 20,600 to 65,500 அப்படின்னு இந்த பே ஸ்கேலில் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. எப்போவுமே வந்து இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து சேலரி இருக்கும்.
இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் 3 மணி நேரம் இருக்குது. 300 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த பார்ட் பிலேயே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்குது. இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 1.5 மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக 150 மார்க் வந்து பார்ட் ஏக்கு. பார்ட் பி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பியில் வந்து செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 2வது செக்ஷனில் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் அப்படிங்க விடுவாங்க. இதே மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி நாள்லாம் வந்து 28/2/2024 சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸாம் அப்படிங்கிறது 9/6/2024 இந்த டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2வது லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இங்கிலீஷில் வரக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் அப்படி கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் என்னென்ன காமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு கொடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருப்பாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற பேஜுக்கு போகும். இதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன் டைம் டிசிஷன் பண்ணவங்க டேரெக்டாக வந்து பயனாளர் குறியீடு கடவுச்சொல் கொடுத்து இந்த ஆன்சர் கொடுத்து நீங்கள் வந்து சமர்ப்பித்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது. பாய்.